இப்ப இருக்கிற மார்க்கெட் கன்சல்டேஷன் ஃபேஸ் இருக்கிறதுக்கு காரணமே வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னால மட்டும்தான். ஏன்னா எஃப்ஐஐஸ் வந்து இன்னுமே பணத்தை வெளியே எடுத்துட்டு போறாங்க. ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இன்னுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதனால இவ்வளோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா எஃப்ஐஐஸ் தான் ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு முன்னாடி வரைக்கும். பட் இப்போ எஃப்ஐஐஸ் போயிட்டு இருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர் ரிட்டர்ன்ஸை மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராங்களா, இல்லை வேற ஏதாச்சும் காரணம் இருக்கு? சரி, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸுக்கு வேறு முதலீடு செய்ய இடம் இல்லை. ஒன்று வந்து கல்ச்சர். இப்போ கல்ச்சர் மாறி இருக்கு. எப்படி ஒரு காலத்தில் வந்து எல்லாரும் வேஷ்டி சட்டை கட்டிட்டு இருந்தாங்க, சேலை போட்டுட்டு இருந்தாங்க, எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பேண்ட்டு, ஷர்ட்டு, ஃப்ராக்கு, வாட் எவர் அவங்களுடைய விருப்பம். ஸோ இப்போ அது மாதிரி ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸு, போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி, இப்போ எப்போ நிலத்தை வாங்கி போடுறது, தங்கத்தை வாங்கி வைக்கிறது அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்க ஒரு வேகமான உலகத்தில் வந்து மக்களால் வந்து அதையெல்லாம் போய் பிளாட் வாங்கி போட்டு அதை போய் பார்த்து இருக்கா இல்லையான்னு பார்க்குறது, அல்லது கோல்டை வாங்கி அதை கொண்டு லாக்கரில் வைக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் ஆர்டியில் போட்டு 6%, 6.5% கிடைக்குது. அதுக்கு டேக்ஸ் 30% போகுது. நான் அந்த ஆர்டியை எடுத்தனாலும் எடுக்கலைன்னாலும் டேக்ஸ் போய்கிட்டு. ஸோ இன்றைக்கு உள்ள கலாச்சாரத்துக்கு அது ஒத்து வரவில்லை. ஸ்லோவாக வந்து பீப்புள் ஆர் அடாப்டிங் டு ரிஸ்கியர் அசட்ஸ். ரியல் எஸ்டேட்டும் ரிஸ்கியர் தான், கோல்டு ரிஸ்கியர் தான், மியூச்சுவல் ஃபண்டு ரிஸ்கியர் தான். இது எல்லாமே ரிஸ்கியர் அசட்ஸ் தான். பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து இலகுவாக இருக்கிறது. வாங்குறதும் சரி, விற்கிறதும் சரி, ஆன்லைன்லேயே டப் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு போயிடலாம், வேணுங்கையில் எடுத்துக்கலாம், டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. இன்னும் 12% தான். நீண்ட காலம் நீங்கள் எடுக்காம விட்டீங்கன்னா டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். வெவ்வேறு ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, இன்டர்நேஷ்னல் ஃபண்டு, கோல்டு, சில்வர். ஸோ இது மாதிரி பல வசதிகள் மியூச்சுவல் ஃபண்டுகளில் இருக்கிறதுனால மக்கள் வந்து இன்னைக்கு மாதம் எஸ்ஐபி மட்டுமே 30,000 கோடிக்கு மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு அந்த ஒன்று கல்ச்சர் மாறிடுச்சு. ரெண்டாவது வந்து ரிட்டர்ன் பொட்டன்ஷியலை மக்கள் பார்க்குறாங்க. அந்த காலத்தில் வந்து மக்கள் வாங்கி போட்டு ஒரு வீடுப்பா, அது ஏறினாலும் சரி ஏறலைனாலும் சரி, அதுலேருந்து எனக்கு ஒரு 2,000 ரூபா வாடகை வந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு உள்ள உலகத்தில் வந்து ரிட்டர்னை கம்பேர் பண்ணுறாங்க.